சர்வதேச ரீதியாக பல பாதிப்புகளை விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த மத்திய கிழக்கு போர் பதற்றத்தை இலங்கை அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி உட்பட இந்த அரசாங்கம் சரியாக கையாளுகிறதா, சரியாக முகாமித்துவம் செய்கின்றதா? காரணம், ஏற்கனவே 2-3 தடவைகள் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, அது தெரியும். அது இந்த போர் சூழல் காரணமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எதிர்வரும் நாட்களிலும் காலத்திலும் இந்த நிலை இன்னும் மோசமடைந்தால் இலங்கை என்ன செய்ய வேண்டும்? இப்போ முக்கியமாக இருக்கிற பிரச்சனை இந்த வளைகுடான்னு சொல்லிக்கிறீர்கள். எங்களோட எண்ணெய் போக்குவரத்து இதை சரி செய்வதற்குத்தான் ரஷ்யாவிலிருந்து சில பேர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. இதை தவிர வேறு நாடுகளிலிருந்து எண்ணெய் கொண்டு வருவதற்கு நான் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன் ஜனாதிபதிக்கு. அது ஐலண்ட் நியூஸ் பேப்பரில் வந்தது. அப்போ நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தேவையான எண்ணெயாக இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் கொண்டு வந்து தருவதற்கு எனக்கு தொடர்புகள் இருக்கின்றன. எனவே ஜனாதிபதியுடன் குறைந்தது ஒரு அரை மணித்திலமாவது உங்களுடன் சந்தித்து பேச வேண்டும் என்று ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றேன். கடிதம் அனுப்பியிருக்கின்றேன், இமெயிலும் அனுப்பியிருக்கின்றேன். இன்னும் எந்த விதமான மறுமொழியும் இல்லை. நானும் இந்த நாட்டில் இருக்கும் நம்முடைய சகோதரிகளை எப்படி கஷ்டமில்லாமல் கொண்டு நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு குடிமகனாக எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கின்றது.